வணக்கம். This is Shanti Kasiraj, fitness trainer and nutritionist. நம்ம சேனலில் நிறைய எல்டர்ஸ்க்காக ஈஸி எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி 5 ஈஸி எக்ஸசைசஸ் எல்டர்ஸ் பண்ணலாம், பிகினர்ஸ் பண்ணலாம், ஓவர் வெயிட் பீப்புள் பண்ணலாம், யாருனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸி எக்ஸசைஸ்னால் என்ன பண்ணணும், அதோட ரெப்ஸ் அதிகமாக பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 50 தடவை 50 ரெப்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் நான் ஒன்லி 10 ரெப்ஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதை 50 ரெப்ஸ் ஈவன் முடிஞ்சுன்னா 2 செட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போ சொல்கிறது, ஜென்ரல் வார்ம் அப் இதுவே ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் இதுக்கும் வார்ம் அப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் ஒரு நெக் ரொட்டேஷன், ஒரு ஷோல்டர் ரொட்டேஷன், ஒரு ஹிப் ரொட்டேஷன், நீ ரொட்டேஷன், இது மாதிரி ஒரு ஜென்ரல் எல்லாமே வார்ம் அப்பை ஒரு 6 to 8 ரெப்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்துடலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெச்சஸ்லேயும் ஜென்ரலாக ஒரு சைடில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது, அடுத்த சைடை பண்ணுறது. ஸோ இந்த ஃபுல் பாடிக்கு உள்ள ஸ்ட்ரெச்சை பண்ணுறது, அது ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நம்மள்ட்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, எங்கிட்ட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும், இல்லைனா 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளே ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க எக்ஸசைஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள் சொன்னேன், கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பர் பாடிக்குள்ளது பார்க்க போகிறோம். கை ரெண்டையும் தைஸ் பக்கத்தில் வச்சுருக்கோம், ஒவ்வொரு தடையும் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே தள்ளி வச்சுக்கோங்க போதும். இங்கேருந்து சிம்பிளாக ஹேண்ட்ஸ் அப் டவுன், நல்ல ஆப்ஸ் டைட், பாடியை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இப்படி கூணு போடுறது, வயிறு முன்னாடி தள்ளுறது இப்படியெல்லாம் இல்லாமல் நேராக நில்லுங்க, ஸ்டாண்ட் டைரக்ட். இங்கேருந்து கை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகும்போது உள்ளங்கை ரெண்டுமே வெளியில் பார்த்து இருக்குது. நம்ம நார்மலாக பண்ணும்போது அப்படியே தூக்குவோம், இது அப்படி தூக்கலை. ரொட்டேஷன் பாருங்கள், கீழே வரும்போது உள்ளங்கை பாடியை பார்த்து இருக்குது, மேலே போகும்போது அப்படியே ரெண்டுமே பாம் ரெண்டும் வெளியில் பார்த்து இருக்குது. ஸோ அதை கவனித்து பண்ணுங்கள். 2, மேலே போகும்போது இன்ஹேல், கீழே வரும்போது எக்ஸேல். 3, 4, inhale, exhale down. 5, 6, 7, 8, அதே சர்க்குலர் மோஷனில் அப்படியே போகுது, எல்போ மடங்காமல், பாம்ஸ் வெளியே. 9, 10. ஸோ நீங்கள் 50 ரெப்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது கை ரெண்டையும் லாக் பண்ணிக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க. இப்போ கை அதே இடத்துல இருக்கட்டும், எல்போ மடங்காமல் நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச். இப்போ நீங்கள் ஹீல்ஸ் மட்டும் அப் டவுன், தடாசனாவோட பல்சஸ் பண்ணி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஹோல்ட் பண்ணல, ஜஸ்ட் அப் டவுன். 4, 5, எவ்வளோ முடியுமோ நல்ல ஹீல்ஸ் அப். 6 டவுன். 7 down. 8 down. 9 down. 10 down. ஈஸி எக்ஸசைஸ் மாதிரி தெரியும், இது அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் அப்பர் பாடிக்கு கையை வச்சுருக்கோம். பட் 50 ரெப்ஸ் நீங்கள் பண்ணும்போது அதுக்குள்ளே நல்ல ஒரு பெயின் தெரியும். ஸோ எல்டர்ஸ் வேணும்னா குட்டி குட்டி பிரேக் எடுத்துட்டும் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். போக போக வித்தவுட் பிரேக் 50யும் பண்ணிக்கலாம். அகைன் மூணாவது எக்ஸசைஸ்க்கு கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கை ரெண்டும் சைடில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஒரு இன்ஹேல், எக்ஸேல், சைடு. இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா கையை சைடில் கொண்டு போகிறோன்னு கையை ஆட்டுறது இல்லை, நம்ம கையை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க, நேராக வச்சுருக்கீங்க. உங்களோட சைடு ஒப்ளிக், இந்த சைடை தான் நீங்கள் க்ரன்ச் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச், சைடு பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதோட மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த கை மேலும் கீழையும் போகுமே ஒழிய நீங்கள் கையை வச்சுட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார்ம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆப்ஸ் டைட், நேராக நில்லுங்க. இங்கேருந்து எக்ஸேல், சைடு, சென்டருக்கு வரும்போது இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். 3, 4, 5, 6. கையை அப்படியே வச்சுருங்க, கையில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாடியை திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக கை எவ்வளோ போதோ அவ்வளோ போனால் போதும். 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம், ஈஸியாக இருக்குல்ல. 4வது எக்ஸசைஸ்க்கு நம்ம காலில் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க,
ஷோல்டர் அளவுக்குள்ள கேப் வச்சுக்கலாம். கை ரெண்டையும் லாக் பண்ணிக்கிறோம். அகெயின் பாடி ஸ்ட்ரெயிட், ஆப்ஸ் நல்லா உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. சைடு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் சைட். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். 3 4 காலை இங்கே அங்கேருந்து திருப்பாமல் காலை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. 5 ஹீல்ஸ் நல்லா அமைக்க வைங்க. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 4 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட் 1 நம்மளோடது. அகைன் காலில் கொஞ்சம் கேப் வேணால் வச்சுக்கோங்க. சேர் போஸ் பண்ண போகிறோம். 50 reps சேர் போஸ். உட்காந்து எந்திரிச்சிட்டே இருக்க போகிறீங்க. கை அப்படி முன்னாடி தூக்குறீங்க, நீ பெண்ட் பண்ணுறீங்க, அப்படியே உங்களோட பட்டை பின்னாடி புஷ் பண்ணுறீங்க. பட் பின்னாடி புஷ், நீ பெண்ட். உங்களோட தை ஃப்ளோருக்கு பேரலில் போகிற அளவுக்கு நல்ல டவுன் உட்காருங்க. தென் எந்திரிங்க. கீழே போகும்போது இன்ஹேல், மேலே வரும்போது எக்ஸேல். இதுவே நீங்கள் போக போக கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு பண்ண முடியுதுன்னா அப்படியே கூட எக்ஸேல். 5 6 முடிஞ்சதுன்னா நல்ல டவுன், தை ஃப்ளோருக்கு பேரலாக வர்ற அளவுக்கு நல்ல டவுன். 8 9 10. ரிலாக்ஸ். இந்த 5 ஈஸி எக்ஸசைஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கரமாக கஷ்டமாக உள்ள அட்வான்ஸ் லெவலில் உள்ள எக்ஸசைஸ் பண்ணால் தான் பெனிஃபிட்னு கிடையாது. உங்களோட வயசுக்கு ஏற்றாப்புல, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஈஸி எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு உங்களோட பாடியில் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாடரேட் லெவல், அட்வான்ஸ் லெவல் அப்படி ட்ரை பண்ணிகிட்டே போகலாம். இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.